பலர் வேட்புமனு தாக்கல் செஞ்சோம். உங்களுக்கு சீட் எப்படி கிடைச்சது? வடசென்னை மாவட்டத்தில் வந்துங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தப்போ அந்த இடைத்தேர்தலில் வந்து இரட்டை விளக்கு மின்கம்பம் இடைத்தேர்தலில் கடின உழைப்பு, அந்த இரட்டை விளக்கு மின்கம்பம் இடைத்தேர்தலில் கடின உழைப்பு, இந்த உழைப்பை வந்து எல்லா தலைவர்களும் கூர்ந்து கவனித்தார்கள். என்னுடைய வேலைக்கு நான் செய்த மக்கள் நல பணிக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். பெரம்பூர் தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க? மக்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஒரு நடமாடும் மருத்துவ வசதி தமிழ்நாட்டில் திட்டம் இருக்குது. அடிஷ்னலாக பெரம்பூரில் ப்ளஸ் நீட் மையம் இது மாதிரி வந்து என்னுடைய தலைமைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாத்துக்கும் வந்து உறுதி சொல்லியிருக்காங்க, பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி. குப்பை மேடு அப்புறப்படுத்தி ஒரு கோலார் தங்க சுரங்கம் ஆக மாற்ற வேண்டும் என்பது அதையும் என்னுடைய தலைமையிடம் பணிந்து சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு சீட் கிடைக்க மதுசூதனன் தான் காரணமா? திறமையான வேலைப்பாடுகள், தொண்டர்களை அரவணைத்து செல்கின்ற ஒரு வேலைப்பாடினை அவர்கள் கூர்ந்து கவனித்து எனக்கு இதை கொடுத்தார்களே தவிர மதுசூதனன் அவர்களின் அழுத்தம் அறவே கிடையாது. தினகரனோட ரைட் ஹேண்ட் வெற்றிவேல், அவர் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தினகரனே ஒன்றும் இல்லைன்னும் போது அப்போ வெற்றிவேலை யோசிங்க அப்படின்னு. வெற்றிவேல் ஒன்றுமே இல்லைங்க. ஜெயா இல்லாத தேர்தல். தாய் வந்து 8 அடி பாஞ்சுது, குட்டி வந்து 160 அடி பாயறதுக்கு கெப்பாசிட்டி மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைச்சு அதற்கான வியூகள் மத்தியில் ஆட்சி பிரதமருடைய மோடி தலைமையிலான பிரதமருடைய ஆட்சி தொடர, மாநிலத்தில் நம்முடைய அம்மாவின் ஆட்சி நல்லாட்சி தொடர என்னென்ன வியூகங்கள் அமைத்திருக்காங்களோ அந்த வியூகங்கள் போயிட்டுருக்கு. கூட்டத்துக்காக அதிகமாக பணத்தை வாரி இறைக்கிறீங்களா? இது வந்து நீங்கள் மக்களை தான் கேட்கணும். மக்களுடைய ஈர்ப்பில் கவரப்பட்டு எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒரு திறமை உண்டுங்க, ஒருத்தர் ஒரு அப்ரோச் உண்டு. நான் வந்து நான் பார்த்த பார்வை எல்லாமே மக்கள் வறுமைக்கு கோட்டிற்கு கீழே இருக்க மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதற்கான என்னுடைய எண்ணம். அந்த சேவையை இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றேன். தர்மம் செய்யணுன்ற எண்ணம் எனக்கு உண்டு. அந்த தர்மங்கள் செய்தால் பணத்தை வச்சு கூட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தர்மத்துக்கே அடுக்காது. வெற்றிவேல் உங்கள் எதிரியா? வெற்றிவேல் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். திமுக வந்து ஒரு கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி. அதிமுகவில் சிலர் வெற்றிவேலுக்கு சாதகமாக செயல்படுறதை பற்றி உங்கள் கருத்து? ஏன்னா எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் எங்கள் ஆளுமைக்குட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர்களின் ஒத்துழைப்போடு, எங்களுடைய தொண்டர்களின் ஒத்துழைப்போடு நல்ல பணியினை, மக்கள் நல பணியினை செய்து ஜெயிப்போம் என்று இந்த நேரத்தில் பதிவிடுகின்றேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.